அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, அதாவது நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நாம் ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன, நேற்று நாம் கொடுத்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நாம் அப்சைடுக்கு இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கு 3 லெவலும் டவுன் சைடுக்கு 3 லெவலும் நாம் கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையே நாம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே மார்னிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல் ஸ்டாக் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரியான லைவ் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாம் கொடுத்த அப்சைட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 22,028.95 அப்படிங்கிற மாதிரியும் பாருங்கள், செகண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டில் ஹிட் ஆகிட்டு அதனுடைய லோ க்ளோஸ் ஆகாமல் எக்ஸாக்டாக எத்தனை கேண்டில் நம்மளுடைய அப்சைட் டார்கெட்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் அந்த நம்பரோட பவர் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு தேவையில்லை. கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் இந்த இடத்துல டச் ஆகும் பொழுது நம்ம குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸில் ஒரு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நமக்கு மொமெண்டம் ரொம்பவே பெருசாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நாம் கொடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும், எந்த மாதிரியான வியூ இருக்கும், அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்சைட் டார்கெட், இந்த ரெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். பாருங்கள், இது எல்லாமே இதில் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஃபாலும் எக்ஸாக்டாக எந்த லைனில் சப்போர்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த 46,580 அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவலில் நாம் ப்ரிடிக்ட் பண்ண லெவல்லையே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக போகிற விஷயமும் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற விஷயம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாம் எடுக்கிற இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நாம் அதில் அப்டேட் பண்ணுறோம். ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்களுமே அதை பயன்பெற்றுக்கலாம். இப்போ நாம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி சூப்பரான பெர்ஃபார்ம் கொடுத்துருந்துச்சு. அந்த எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நாளையோட ப்ரெடிக்ஷன் என்ன நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஹேவல்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே நமக்கு மொமெண்டம் ஈவன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ நாம் ப்ராஃபிட்லேயே தான் இருந்திருப்போம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே பாருங்கள், ஒன் சைட் மார்க்கெட், அதாவது நாம் போஸ்ட் பண்ணுற இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்னையோட டேட்டில் நல்ல மொமெண்டம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேலேயே நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஒன் சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹால், டாடா மோட்டார் இதுவுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் இது. பாலிகேப் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாலிகேப் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை இந்த லோவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஒன் சைடு மொமெண்டம் இருக்குது. இது மாதிரியான கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ்லேயே நாம் இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்டாக்ஸில் நாம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. எந்த ஸ்டாக்ஸ் மொமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பிஃபோர் மார்க்கெட் அப்போவே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஈவன் நம்மளுடைய சேனல்லையுமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் உங்களுடைய அனாலிசிஸ் படி அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸையுமே நீங்கள் இன்ட்ராடேக்கு ப்ளே பண்ணும்போது அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இது இண்டஸ்இண்ட் பேங்க்
ஹை மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட ஈவன் நம்ம மார்க்கெட் முடிகிறப்ப கூட நாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். நாம் போஸ்ட் பண்ணுற இன்ட்ராடே ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே நீங்கள் அன்னையோட லோவையே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கம்மிங் டேஸுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் ஃபர்தராக வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை ரன் பண்ணலாம். அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸு. இப்போ நாம் டே ஒன்ல இருந்தே நாம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இது மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் பாருங்க, நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டமே நமக்கு வந்து இன்னைக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு சைட்வே மார்க்கெட்டில் நமக்கு இன்னைக்கு அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஸ்டாக் ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் படி நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை கட் ஆனதுமே பாருங்கள், நமக்கு மார்னிங்கே தெரிஞ்சிடுச்சு நமக்கு எந்த ஒரு புட் சைடும் எந்த ஒரு என்ட்ரி நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கால் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கால் சைடுமே நமக்கு ஹை கட் ஆனதுமே நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட ஈவன் மார்க்கெட் முடிகிறப்போ நமக்கு ஒரு சின்னதான இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸாக நமக்கு இதாயிருக்கும், லாஸ் ஆயிருக்கும். மற்றபடி இதை டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதனுடைய வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றின ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு ஹை ஓப்பனாக இருக்கும், இல்லை டவுனாக இருக்குமா, இல்லை வந்து அப்சைடில் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் நேற்று மார்க்கெட் அப்போவே சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்து ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில். ஈவன் நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் இருந்தால் கூட நாம் நாளையோட 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நாம் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். இது ஹை கட் ஆகி இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த லைன் வரதுக்குமே இந்த லைனை வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஈவன் இதுக்குள்ளாகவே நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல், இந்த டோஜி கேண்டிலோட லோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ராடே நம்பர்ஸ் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நேற்று இந்த கேண்டில்லையே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லோவை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பியரி சென்டிமெண்ட்டுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். பட் இது வரைக்குமே வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய லோலையே ரிட்டர்ன் எடுத்திருந்தாங்க. நாம் எந்த லோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோமோ பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே அந்த லோவில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு அப்சைட் ராலி நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளாகவே ட்ரேட் ஆகும் பொழுது கண்டிப்பாக நாம் அப்சைடுக்கு மார்க் பண்ண இந்த லைனை டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது வரைக்குமே நமக்கு மார்க்கெட் இப்படி போகலாம். ஈவன் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம், அதாவது நேற்று நாம் டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எக்ஸ்பைரி அப்போ நல்ல ஒரு ஒன் சைட் மொமெண்டம் தரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து யூஎஸோட ரேட் சம்மந்தமான நியூஸ்லாம் வந்தனால நமக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதில் வந்து 150 பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்சைடில், அதாவது கேப் அப் ஓப்பன் ஆகி நமக்கு ட்ரேடே வந்து பண்ண முடியாத மாதிரியான ஒரு டே இன்னைக்கு வந்துருச்சு. பட் நாளைக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நாம் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் சைட் மொமெண்டம் ஃபார் அப்சைட் ஆர் டவுன் சைட் எந்த பக்கமாக இருந்தாலும் ஒன் சைடு மொமெண்டம் போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸையுமே நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் நாம் எடுக்கிற பேங்க் நிஃப்டி கால்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி கால்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நாளையோட மார்க்கெட்டை வந்து நீங்கள் இன்ட்ராடே ப்ளே பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நாளையோட மார்க்கெட்டை வந்து 5 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளையோட ட்ரேடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்துக்கலாம்.
பாருங்கள், இதுதான் நிஃப்டியோட அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் நாளைக்கு வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே நாம் இந்த நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் வந்து நாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட். இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச், அதாவது நாளைக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ், இதெல்லாமே நல்ல மொமெண்டம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். பேஸ்ட் ஆன் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்த மாதிரியே நேற்று நாம் ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த மாதிரியான ஒரு சைட்வே மார்க்கெட்டில் கூட நம்ம ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுவுமே நல்ல செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதனுடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்ட்ராடேலியே நமக்கு இருக்குது. ஈவன் நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அன்னையோட டேட்லேயே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு, அதாவது அதோட லோ, இவன் நாளைக்கு நாம் ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட லோவவே நீங்கள் மார்க் பண்ணி கம்மிங் டேஸுக்கு நீங்கள் அதை வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணீங்க இல்லை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சேனல் வந்து இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான், மோர் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற மாதிரி. இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.